இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும். அவர் த கொச்சின் லாம்ப்ஸ்டாண்ட் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார். நான் ரெபி, இதை உங்களுக்கு தமிழில் வழங்குகிறேன். சரியான நேரம். தேவனுடைய பிரசன்னம் இங்கு இருப்பதாக போதகர் கூறுகிறார். இதை அவர் கூறுவதன் காரணம் என்னவென்றால், இது வெறும் வேதாகம ஆய்வு என எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனெனில் கர்த்தர் நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார். அதாவது போதகர் வசனத்தை கற்பிக்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் காரியங்கள் போதகருக்கு தெரிய வேண்டும் என நினைப்பீர்கள் என்றால், போதகருக்கு அதை தெரியப்படுத்துங்கள். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் மற்றும் ஏவாள், குறிப்பாக ஏவாளின் சோதனையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அதாவது சர்ப்பத்தினால் சோதிக்கப்பட்டது, அந்த விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாது என்பதாகும். இது எல்லாம் சரிதான். ஆனால் இதன் பின்னால் இருக்கும் பொதுவான நியமம், அது இன்றும் இரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் மத்தியில் செயல்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது என்னவென்றால், நீங்கள் தேவனிடமிருந்து முற்றிலுமாக தனிப்பட்டு இருக்கின்றீர்கள். தேவன் மற்றும் அவருடைய வசனத்திலும் இருந்து சுயாதீனமாக இருத்தல் என்பதுதான் சாத்தான் கூறுகிறான் மற்றும் நம்மை வஞ்சிக்கிறான். அது நம்முடைய வாழ்க்கையில் பல இடங்களில் அதன் வேலையை காண்பிக்கிறது. இதை பற்றி நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். துல்லியமாக எங்கு அந்த வஞ்சனை இருக்கிறது என்பதாக பார்ப்போம் என்றால் நாம் தோல்வி அடைவோம். அதனால்தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு கற்றுத்தர வேண்டும். நாம் தேவனை சார்ந்திருக்கவும் நாம் மனிதர்களாக இருக்கவும் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நியாயப்பிரமாணம் மோசேயிடம் கொடுக்கப்பட்டது. எல்லா நியாயப்பிரமாணங்களையும் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்றால் நீங்கள் நீதிமான் என எண்ணப்படுவீர்கள். அதாவது நியாயப்பிரமாணம் கூறும் அனைத்தையும் நீங்கள் செய்ய வேண்டுமானால். மேலும் நம்மால் நியாயப்பிரமாணம் கூறும் அனைத்தையும் நிறைவேற்றி இயல்பான வாழ்க்கையை வாழ முடியாது. சிலர் இதை பெயருக்காகவோ பாரம்பரியத்திற்காகவோ நிறைவேற்றுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும் புதிய உடன்படிக்கையில் அந்த நியாயப்பிரமாணத்தால் நாம் நீதிமானாகவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தினால் நீதிமானாகிறோம். அப்படியென்றால் நியாயப்பிரமாணம் தேவையில்லை, பயன்பாட்டில் இல்லை என்பதல்ல. ரட்சிக்கப்பட்டாலும் இல்லாவிட்டாலும் புவியீர்ப்பு விசை இன்னும் இருக்கிறது. அதுபோலதான் யாத்திராகமம் 20 உள்ள 10 கற்பனைகளும் இச்சியாதிருப்பாயாக என்பது நீங்கள் ரட்சிக்கப்பட்டாலும் இல்லாவிட்டாலும் இன்னும் இருக்கிறது. ஆனால் அதை பின்பற்றுதல் புதிய உடன்படிக்கையில் உங்களை அதிக நீதிமானாக மாற்றாது. நீங்கள் விசுவாசத்தினால் கிருபையின் மூலம் நீதிமானாக ஆக்கப்பட்டீர்கள். அதனால்தான் கிருபை முக்கியம். ஏனெனில் நீங்கள் விழுவீர்கள் என்பது தேவன் அறிந்திருக்கிறார். ஸ்பீட் லிமிட் என்பதுதான் நியாயப்பிரமாணம் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஸ்பீட் லிமிட் மற்றும் செயல்முறை விதிகள் நீங்கள் சரியான வழியில் செல்கின்றீர்கள் என்பதை உறுதி செய்கிறது. அது தேவை. ஆனால் அவைகளை பின்பற்றுவது தேவனுக்கு முன்பாக உங்களை நீதிமானாக மாற்றாது. ஆனால் அது தேவை. ஆனால் தேவனுக்கு முன்பாக அது உங்களை நீதிமானாக மாற்றாது. அதாவது புதிய உடன்படிக்கையில் அல்ல. புதிய உடன்படிக்கையில் பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட வேண்டும். மேலும் அந்த விதிகளை கைக்கொண்டு சரியான வழியில் செல்ல வேண்டும். அதாவது பரிசுத்த ஆவியானவர் வேறொன்று சொன்னால் ஒழிய. நாம் புத்தகத்தின் மக்கள் அல்ல, ஆனால் நாம் பரிசுத்த ஆவியின் மக்கள். இதற்கு சரியானவற்றை சரியான நேரத்தில் செய்வதும் ஆகும். ஏனெனில் நியாயப்பிரமாணத்தில் குறிக்கப்பட்ட நேரத்தை தவிர வேறு எந்த சரியான நேரமும் இல்லை. போதகர் இன்று ஒருவரிடம் சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்க பரிசுத்த ஆவியானவர் குறிப்பிட்ட காரியங்களை மட்டும்தான் பேச கூறினாராம். மேலும் அந்த நபருக்கு என்ன பேச வேண்டும் என்பதையும் கொடுத்தாராம். இது நியாயப்பிரமாணத்தில் இல்லை. நியாயப்பிரமாணத்திற்கு அறிவுறுத்தலுக்காக சென்றால் அந்த நபர் இப்பொழுதும் இங்கு இருந்திருப்பார் என போதகர் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் போதகரின் பாதைகளை நடத்தினார். அதாவது பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுவது. அதனால் சரியானவற்றை சரியான வேளையில் நேரத்தில் செய்ய வேண்டும். வேதாகமத்தில் பரிசுத்த ஆவி புறாவிற்கு ஒப்பிடப்படுகிறார். புறாவானது அது எங்கு பாதுகாப்பாக உணர்கிறதோ அங்குதான் தங்கும். போதகருக்கு புறாக்கள் வைத்திருந்த ஒரு நண்பர் இருந்தாராம். அவர் புறாக்களின் கூட்டத்தை வைத்திருந்தாராம். அந்த புறாக்கள் அவரிடம் மாத்திரம்தான் வரும். ஏனெனில் அவரை அவைக்கு தெரியும். மேலும் அவரை அவைகள் நம்பியது. மேலும் போதகரை பார்ப்பதற்கு அந்த புறாக்களுக்கு 6 அல்லது 9 மாதங்கள் ஆனதாம். போதகர் ஆபத்தானவர் அல்ல என்பதை உணர்ந்ததும் போதகரிடம் வந்ததாம். ஒரு நபர் எவ்வளவு
புறாவிற்கு தெரிந்தவராக இருக்கிறாரோ அவ்வளவு அளவிற்கு அந்த நபர் நெருக்கமாக இருப்பார். மேலும் புறா உங்கள் தோளில் மேல் இருக்குமானால் ஒரு சிறு சத்தம் கூட அதை திடுக்கிட செய்யும். அது பறந்து சென்றுவிடும். பரிசுத்த ஆவி உங்களின் தோளின் மேல் இருக்கிறார் என கற்பனை செய்து கொள்ளுங்கள். போதகர் வளர்ந்து வரும்போது ஸ்பூனில் முட்டை வைத்து 50 யார்டு தூரம் முட்டை உடையாமல் செல்ல வேண்டும் என்ற விளையாட்டு இருந்தது. அப்படியென்றால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியும் அதுபோல என எண்ணுங்கள். ஆவியை அவித்து போடாதிருங்கள். பரிசுத்த ஆவிக்கு உணர்ச்சி உள்ளவர்களாக இருங்கள். அவர் ஒரு புறாவை போல கற்பனை செய்து கொள்ளுங்கள். அப்படியென்றால் நீங்கள் ஒரு படத்திற்கு செல்வீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவரால் அந்த படத்தை பார்க்க கூடுமானால் அதை பாருங்கள். இல்லை என்றால் பார்க்காதீர்கள். பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட்டிருங்கள். புறாவை போல பரிசுத்த ஆவியும் தான் பாதுகாப்பாக இருக்கும் இடத்தில்தான் தங்குவார். அது ஆட்டுக்குட்டி போல உள்ள சுவாபம். நீங்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கலாம். ஆனால் இயேசுவை பார்த்து யோவான் ஸ்நானகன் இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். யூத ராஜசிங்கம் என்றல்ல. புறா அதன் மேல் தங்கியது. அது ஆட்டுக்குட்டியின் சுபாவம். லூக்கா 3:22. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இது இயேசுவை பற்றி பேசுகிறது. பிதா தன்னுடைய குமாரனிடம் பேசுகிறார். மேலும் பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தின் 3வது நபர் இயேசுவின் மேல் வந்து இறங்கினார். யோவான் 1:36. இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவர்தான் தேவ ஆட்டுக்குட்டி. அதே நேரத்தில் அவர்தான் யூதராஜ சிங்கம். நாம் இரண்டுமாக இருக்க வேண்டும். உள்ளே யூதராஜ சிங்கம், வெளியே தேவாட்டுக்குட்டி. தேவாட்டுக்குட்டி என்பது தூய்மை, சாந்தம், மற்றவர்களுக்காக தியாகமாக வாழ்தல். இது முக்கியம். ஏனெனில் கடைசி நாட்களில் இதற்கு மாறான பண்புகளை பலரும் காண்பிப்பார்கள் என பவுல் தீமோத்தேயுவை எச்சரித்தான். பலரின் அன்பும் தனித்து போகும். அவர்கள் தங்களை பற்றி மாத்திரம் நினைப்பார்கள், அதாவது தியாகமாக வாழ்வதற்கு பதிலாக. எல்லாவற்றிற்கும் சரியான நேரம், சரியான இடம் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்க பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட வேண்டும். தேவனின் நியாய பிரமாணத்தினால் அல்ல, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நடத்த வேண்டும். பிரசங்கி 3:11. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். இந்த அதிகாரத்தின் தொடக்கத்தை வாசிப்பீர்கள் என்றால் எல்லாவற்றிற்கும் என்று ஒரு நேரம் இருக்கிறது. எல்லாவற்றையும் குறிக்கப்பட்ட நேரத்தில் தேவனின் பரிசுத்த ஆவியால் குறிக்கப்பட்டு செய்யுங்கள். அவரின் ஆலயம்தான் நீங்கள் அல்லவா? இல்லை என்றால் உங்களை நீங்கள் கிறிஸ்தவன் என்று கூற முடியாது. ஏனெனில் பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட வேண்டும். இலக்கியத்தாலோ நியாய பிரமாணத்தினாலோ வேறு எதுவினாலும் அல்ல. ஆனால் அது உங்களுக்கு தேவை. நீங்கள் சரியான வழியில் செல்ல வேண்டும். இல்லையென்றால் நீங்கள் மோதிக்கொள்வீர்கள். மேலும் நடந்து செல்கிறவர்கள் கடக்கும்போது நிறுத்த வேண்டும். ஏனெனில் நீங்கள் அவர்கள் மீது மோதாமல் இருக்க. அதனால் பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுங்கள். அவரை அவித்து போடாதிருங்கள். பரிசுத்த ஆவியை எப்படி அவித்து போடுவீர்கள்? நீங்கள் சரியான நேரத்தில் செய்யாமல் உங்களுக்கென ஒரு நோக்கம் இருக்குமானால், மேலும் நீங்கள் தேவ ஆவியால் நடத்தப்படுகின்றீர்கள் என எண்ணுவீர்கள். இல்லையென்றால் பாஸ்டரை போல எனக்கும் ஒரே ஆவி இருக்கிறது, அதனால் நான் விரும்பியதை செய்கிறேன். இதில் கீழ்ப்படியாமையின் குறைவு மற்றும் தியாகத்தோடு வாழ்வதில் உள்ள குறைவும் இருக்கிறது. கொலோசேயர் 4:14. பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். நீங்கள் ஒரு கடிதம் எழுதுவீர்கள் என்றால், மேலும் லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறார்கள் என்று கூறுவீர்கள் என்றால், அவர்கள் பவுலோடு நல்ல நிலையில் இருக்கிறார்கள் அல்லவா? இல்லை என்றால் பவுல் அப்படி கூறமாட்டார். மேலும் அவர்கள் பவுலுக்கு சமமானவர்கள் அல்லது மிகவும் முக்கியத்துவமானவர்கள். இல்லை என்றால் பவுல் அப்படி குறிப்பிட்டிருக்க மாட்டார். போதகர் ஒருவருக்கு கடிதம் எழுதும்போது வேலைக்கார அம்மா வாழ்த்து தெரிவித்தார் என கூறமாட்டார். அவருக்கு நெருக்கமானவர் மற்றும் முக்கியமானவர்களை குறிப்பிடுவார். இங்கு பவுல் சபைக்கு எழுதுகிறார். தேமா அப்போஸ்தலர் பவுலால் சமமாக கருதப்பட்டார். தேமாவும் கூட ஒரு அப்போஸ்தலராக இருந்திருக்கலாம். பவுலை போல அற்புதங்கள் செய்திருக்கலாம். பிலேமோன் 1:24. என் உடன் வேலையாட்கள் ஆகிய மார்க்கும்
அரிஸ்தருக்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். என் உடன் வேலையாட்கள், அப்படியென்றால் எல்லா விதத்திலும் அவருக்கு சமமாக. நீங்கள் சுகமில்லாமல் இருப்பீர்கள் என்றாலும் பவுல் பிஸியாக இருந்தால் நீங்கள் தேமாவிடம் செல்வீர்கள். மேலும் அவன் இயேசுவின் நாமத்தில் அவன் ஜெபம் செய்வான், நீங்கள் குணமடைவீர்கள். என் உடன் வேலையாட்கள், பவுலின் மேல் என்ன அபிஷேகம் இருந்ததோ அது தேமா மேலும் இருந்தது. இங்கு பவுல் தலைமை வகுத்தார். தேமா பவுலுக்கு கீழ்ப்படியும்படி வைக்கப்பட்டிருந்தார். மேலும் அவன் ஒரு தலைவராக வளர்ந்து கொண்டிருந்தான். இது சரியானதை சரியான நேரத்தில் செய்ய வேண்டுவதை பற்றி என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 4:10. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். தேமா இன்னும் ஒரு கிறிஸ்தவன் அல்ல என்று புரிந்து கொள்ள ஒரு வழியும் இல்லை. பவுலை விட்டு பிரிந்து சென்று விட்டான் என்று மாத்திரம்தான் கூறுகிறது. ஒருவேளை அவன் சொந்த ஊழியத்தை ஏற்படுத்தியிருக்கலாம், ஒருவேளை அவன் தூர சென்றிருக்கலாம், ஒருவேளை இப்பொழுது எனக்கு அபிஷேகம் இருக்கிறது, நான் ஜெபிக்கும் போது காரியங்கள் நடக்கிறது, நான் பார்த்திருக்கிறேன், இந்த கைகள் சுகமளிக்கிறது, அதனால் நான் என் சொந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறேன், நான் ஏன் இந்த மனிதனை பின்பற்ற வேண்டும். தேமா இன்னும் கிறிஸ்தவனாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்றால் என்ன? அப்படி என்றால் இந்த உலகம் அவனுக்கு என்ன கொடுக்கக்கூடும், அதில் அவன் சந்தோஷப்பட்டான். புகழ், மகிமை, அங்கீகாரம், செல்வாக்கு. அவன் அதை செய்வேன் என்றான். நான் இப்பொழுது கேசிசியின் சாப்ளினாக மாறிவிட்டேன், நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். அது முட்டாள்தனம். நீங்கள் விடுவிக்கும் வரை அதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? அங்கேதான் பவுல் மற்றும் தீமோத்தேவின் உறவு இருக்கிறது. இந்த மாதிரியானவர்கள் தேவனுக்கு தேவையில்லை. இது தூய்மை அல்ல, இது சாந்தம் அல்ல, இது மற்றவர்களுக்கான தியாகமாக வாழ்வது அல்ல. தவறாக புரிந்து கொண்டீர்கள். அதாவது மற்ற வார்த்தைகளில் யூதராஜ சிங்கம் வெளியேயும் ஆட்டுக்குட்டி உள்ளேயும் என்பதாக கூட இருக்கலாம். மத்தேயு 13:22. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்து உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். ஏன்? அவன் உலகத்தோடு அதிகமாக கலந்து இருக்கிறான். ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டான். உலக கவலைகள். ஓ, நான் எப்படி என் பிள்ளைகளின் ஃபீஸை கட்டுவேன்? இது உலக கவலை அல்லவா? ஆனாலும் இது மிகவும் உண்மை அல்லவா? உங்கள் விசுவாசம் எங்கே இருக்கிறது? இந்த வகையில் நீங்கள் கனி கொடுக்க மாட்டீர்கள். முட்கள் என்பது வசனத்தை கேட்கிறவர்கள். நீங்கள் எல்லா ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆலயத்திற்கு வருகின்றீர்கள், ஆனால் உங்கள் மேல் அதற்கு எந்த பலனும் இல்லை. மேலும் வஞ்சனையான செல்வம் வசனத்தை நெருக்குகிறது. நீங்கள் தேவனை நேசிப்பதை விட பணத்தை அதிகமாக நேசிக்கின்றீர்கள். பணத்தை நேசிப்பதற்கு பதிலாக விசுவாசத்தை வைப்பீர்கள் என்றால் ஏதோ ஒன்று நடக்கும், நீங்கள் கனி கொடுப்பீர்கள். நீதிமொழிகள் 21:3. பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். நீங்கள் சொல்வதிலும் செய்வதிலும் முற்றிலுமாக உங்களை நியாய தீர்ப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களின் இதயத்தை பார்க்கிறார். உங்களின் நோக்கம் முக்கியம். பவுலை விட்டுவிடாதீர்கள். தேவனை நேசிப்பதை விட உலகத்தை அதிகமாக நேசிக்காதீர்கள். சரியான நேரத்திற்கு காத்திருப்பதற்கு பதிலாக அவன் சுயமாக சென்று விட்டான். காலிங், அழைப்பு இருக்கிறது. அனாயிண்டிங், அபிஷேகம் இருக்கிறது. அப்பாயின்மெண்ட், நியமனம் இருக்கிறது. உங்களுக்கு முந்தின இரண்டும் இருந்திருக்கலாம், ஆனால் நியமனம் இல்லை. நீங்கள் அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பீர்கள்? பவுலின் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். கலாத்தியர் 1:15. அப்படியிருந்தும் நான் என் தாயின் வயிற்றிலிருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். தாயின் கருவிலிருந்து பிரித்து. அழைப்பு. பவுலின் அபிஷேகம் எப்பொழுது? அவன் குதிரையிலிருந்து கீழே விழுந்தபோது. அவனால் பார்க்க முடியவில்லை. அதற்கு பின் அனனியா சென்றான். செதில்கள் போல ஒன்று கீழே விழுந்தது. அது அபிஷேகம். அழைப்பிற்கும் அபிஷேகத்திற்கும் இடையே எத்தனை வருடங்கள்? ஒருவேளை 32 வருடங்களாக இருந்திருக்கலாம். ஆனால் அபிஷேகத்திற்கும் நியமனத்திற்கும் பவுலிற்கு 14 வருடங்கள் ஆனது. பர்னபாஸ் சவுல் எனப்பட்ட பவுலை அழைக்க வேண்டியதாக இருந்தது. அபிஷேகத்திற்கு பிறகு உடனடியாக ஏதாவது செய்ய முயற்சி செய்வீர்கள் என்றால் நீங்கள் தோற்று போவீர்கள். எல்லாம் மாம்சத்தின் வேலையாக இருக்கும். நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருந்தாலும் கூட.
தாவீதின் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 16:13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். இது அபிஷேகம். தாவீது ஒரு டீனேஜராக இளம் பருவத்தில் இருந்தான். அவனை அவனின் தகப்பன் முற்றிலுமாக மறந்துவிட்டான். ஓ ஆம், எனக்கு இன்னும் ஒரு மகன் இருக்கிறான், சின்ன பையன். நாம் வாசித்த அதே பத்தியில் கர்த்தர் வெளி தோற்றத்தை பார்ப்பதில்லை என கூறுகிறது. தாவீது அபிஷேக பட்டத்திலிருந்து அவன் ராஜாவாக 15 வருடங்கள் ஆனது. அபிஷேகம் இருந்தது, ஆனால் நிறைய காலம் எடுத்தது. அந்த அபிஷேகத்தில் தாவீது சிங்கத்தை, கரடியை துரத்திருக்கலாம், ஆட்டுக்குட்டியை காப்பாற்றியிருக்கலாம், கோலியாத்துடன் சண்டை இட்டிருக்கலாம். அவன் அவ்வாறு செய்து வெற்றியும் பெற்றான். ஆனால் அவன் ராஜாவாக இருப்பதற்கான நியமனம், அது அப்பாயின்மெண்ட் அது அல்ல. அதனால் பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்படுங்கள். எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் செய்யுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டது எல்லாவற்றிலும் சிறியதோ பெரியதோ அவற்றில் உண்மையாயிருங்கள். அப்படி இல்லாவிட்டால் உங்களுக்கு எதற்கு அபிஷேகம் தேவை? உங்களின் குப்பையை செய்வதற்கா? உங்களுக்கு எதற்கு நியமனம் வேண்டும்? நீங்கள் கர்த்தரின் ராஜ்யத்தை கட்டுகின்றீர்களா, இல்லை என்றால் உங்களுடையதா? நேற்று போதகர் அவர்கள் சில தெய்வ மனிதர்களை அவருக்காக ஜெபிக்க வேண்டி கேட்டார்களாம். அதாவது தான் ஏன் இப்படியான சூழ்நிலையில் செல்கிறார் என்பதாக. அதில் ஒருவர், நீங்கள் செய்வதை கர்த்தர் பார்க்கிறார், நீங்கள் எவ்வளவு கொடுக்கிறீர்கள் என்பதை பார்க்கிறார், உங்களின் தியாகத்தை அவர் பார்க்கிறார். அதாவது அவர் கூற வருவது என்னவென்றால், நீங்கள் இப்படியான காரியங்களுக்கு மத்தியிலும் கர்த்தருக்கும் அவரின் மக்களுக்குமான உங்களின் அர்ப்பணிப்பு அசைவும் இல்லை, மாறவும் இல்லை என அவர் கூறினாராம். இங்கே வேறொரு நபர் இதை பார்க்கிறார். போதகர் உங்களிடம் கேட்பது என்னவென்றால், நீங்கள் கடந்து செல்லும் பாதையில் மத்தியிலும் கர்த்தர் உங்களுக்கு என்று கொடுப்பதில் உண்மை உள்ளவராக இருக்க போகின்றீர்களா, இல்லை என்றால் குறை கூறப் போகின்றீர்களா? ஏனெனில் போதகர் 2 பக்கத்திலும் இருந்திருப்பதாக கூறுகிறார். போதகர் தன் மனைவியாகிய அணுவிடம் தான் குணமடையாமல் எப்படி குணமளிக்கும் தேவனை பிரசங்கம் செய்வது என கேட்டாராம். போதகரிடம் பதில் இருக்கிறது, ஆனால் அவர் அதற்குள்ளாக இப்பொழுது செல்ல போவதில்லை என கூறுகிறார். இது உண்மையாக இருக்கட்டும். காரியங்களை சரியான நேரத்தில் செய்யுங்கள், மேலும் கர்த்தர் உங்களுக்கு பதிலை தருவார். நீங்கள் மக்களுக்கு பின்னே ஓட வேண்டாம். காரியங்களை சரியான நேரத்தில் செய்யுங்கள். நீங்கள் உங்களுடைய காரியத்தை பற்றி மட்டும் கவலைப்படுவீர்கள் என்றால் நீங்கள் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆனால் தேவனை நம்புங்கள், இயேசுவை நம்புங்கள். லூக்கா 16:10. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். மோசேக்கு 40 வருடங்கள் ஆனது. அதற்கு முன்பு அவன் முயற்சி செய்து தோற்றான். கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்த பின்பு சாராள் கர்ப்பமாக 20 வருடங்கள் ஆனது. யாக்கோபு இஸ்ரவேலாக மாறுவதற்கு 24 வருடங்கள் ஆனது. யோசேப்பின் கனவு உண்மையாக 13 வருடங்கள் ஆனது. இவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மூடப்பட்ட கதவுகள் இருந்தது. போதகர் கற்றுக்கொண்டது என்னவென்றால், இந்த மூடப்பட்ட கதவுகள் அவரின் பாதுகாப்பிற்காக என்பதுதான். மாம்சத்தினால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ள முயற்சித்து பேரழிவாக இருந்தது என போதகர் கூறுகிறார். சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இவ்வாறாக ஒரு பிரசங்கியார் கூறுவதை கேட்டதாக போதகர் கூறுகிறார். தேவன் முதலில் பந்தியை ஆயத்தம் பண்ணிவிட்டு நம்மை அழைக்கிறார். நீங்கள் அவரின் வேலைக்காக அழைக்கப்பட்ட போது பந்தி தயாராக இருக்கிறது. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். சில வேளைகளில் நாம் மோசே போல இருக்கிறோம். அக்கினி முச்செடி சம்பவம் காலம் வருவதற்குள் கசப்பானவனாக அவன் இருந்தான். தேவன் மேல் கசப்பானவனாக இருந்தான். இதை போதகரால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் கசப்பாக இருக்கிறார் என்பதல்ல, தேவன் அவனுக்கு தோன்றி எகிப்துக்கு செல் என்று கூறிய போது வேறு ஒருவரை அனுப்பும் என்று மோசே கூறினான். போதகரால் இதை புரிந்து கொள்ள முடிகிறது என அவர் கூறுகிறார். ஆனால் நீங்கள் ஆரம்ப நிலையில் இருப்பீர்கள் என்றாலும், மேலும் நீங்கள் எதையும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் இது கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கான அருமையான சந்தர்ப்பம் என கூறுவீர்கள். இங்கு மோசே இவ்வாறு கூறுகிறான், நான் முயற்சி செய்தேன், கேவலமாக தோற்றேன். அப்பொழுது தேவன் எங்கு இருந்தீர்?
இப்பொழுது எகிப்திற்கு திரும்பி செல்ல கூறுகின்றீர். வேற யாரையாவது அனுப்பும், இது உண்மை. பின்பு இதோ ஆரோன் வழியில் வருகிறான், அவன் உன் வாயாக இருப்பான், ஆனால் நீ எல்லா அடையாளங்களையும் செய் என்று தேவன் கூறினார். மேலும் மோசே அவனின் மேய்ப்பனின் கோலை கொடுத்தான். அது தேவனின் கோலானது. இது போலதான் பவுலும் தனக்கு சரி என்று தோணியதை அவன் செய்தான். அவன் தாயின் கருவிலிருந்து அழைக்கப்பட்டிருந்தால் கூட அவன் தவறான காரியங்களை செய்தான். அவன் சபையை உபத்திரவப்படுத்தினான். அவன் பரிசுத்த ஆவியால் வழி நடத்தப்படும் போதுதான் அவன் கனி கொடுத்தார். அதே போலதான் பேதுருவும். அவன் இரவு முழுவதும் மீன் பிடித்தான், ஆனால் எல்லாம் வீணாக இருந்தது. இயேசு வலையை வீச சொன்ன போதுதான் கனி கொடுத்தான். தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்க இயேசுவும் சரியான வேளை வரை காத்திருந்தார். அவர் சிறுவனாக இருந்தபோது இளமை பருவத்திலும் நிறைய காரியம் செய்தார். நேர்மையாக இருந்தார். இளமை பருவத்தில் இயேசு நேர்மையாக இருந்தார். அதனால் நீங்களும் நேர்மையாக இருக்க வேண்டும் என கூறலாம். காரியம் என்னவென்றால், உங்களுக்கு உங்களின் அழைப்பும் தேர்வும் நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாததால் நீங்கள் முட்டாள்தனமான காரியங்களை செய்கின்றீர்கள். 2 பேதுரு 1:10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுவதில்லை. உங்களுடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் நிச்சயமாக உறுதியாக இருக்கிறதா? இல்லையென்றால் நீங்கள் ஒவ்வொரு காரியமாக இது அல்லது அது என முயற்சி செய்வோம் என இருக்கின்றீர்களா? அப்படியென்றால் பிசாசு உங்களிடம் விளையாடுவான். நீங்கள் சமாதானம் வருகிறது என்று எண்ணுவீர்கள், ஆனால் அது இல்லை. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இதை எப்படி செய்வீர்கள்? போதகர் உங்களிடம் கூறலாம், ஆனால் இது போதகரின் வார்த்தையாக இருக்கும். ஆனால் நீங்களாக உங்களுக்கென தெரிந்து கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு உங்களின் மேல் இருப்பவர்களால் உறுதி செய்யப்படும். அது கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்ததற்கு போல. அது தெரிந்தால் நீங்கள் இடறி விழ மாட்டீர்கள். போதகர் இதை கற்றுக்கொண்டுள்ளதாக கூறுகிறார். கர்த்தருக்குள் அவர் அதிகமாக வளர அவர் அதிகமாக ஃபோக்கஸ்டாக கவனமாக இருக்கிறாராம். ஒரு தேவ மனிதன் இதே காரியத்தை கூறும் வரையில் தன்னால் இதை சரியாக தெளிவாக கூறியிருக்க முடியாது என அவர் கூறுகிறார். முன்பு இது பொதுவாக இருந்தது. ஒரு டிராக் நெட், இழுவை வலை போல எல்லாவற்றையும் இழுத்து கொள்வீர்கள். பின்பு தூண்டில் இருக்கிறது. இது ஃபோக்கஸ்டாக கவனமாக துல்லியமாக இருக்கிறது. இன்னொரு உதாரணம் என்னவென்றால், தூண்டிலின் கொக்கியில் பிடிக்கப்பட்ட மீன் இருக்கிறது. நீங்கள் மீன் பிடிக்கும்போது ஒரு மீன் மாட்டிக்கொள்ளும் போது என்ன செய்வீர்கள்? அது அதன் வழியில் செல்ல விடுவீர்கள். அது சோர்ந்த பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் அருகில் இழுத்து கொள்வீர்கள். முதலிலே நீங்கள் முழுவதுமாக மீனை இழுக்க மாட்டீர்கள். அப்படி செய்தால் உங்களையும் அந்த கொக்கியையும் அந்த மீன் சண்டை போடும். மேலும் நீங்கள் தண்ணீரில் விழுவீர்கள். அதனால் அந்த மீன் சோர்வடைந்திருக்கிறது என்பதை உறுதி செய்ய வேண்டும். மீன் பிடிக்க செல்லும் போது இதை கற்றுக்கொள்வீர்கள். இது போல உலகத்தை உங்களை பாதிக்க அனுமதிக்காதீர்கள். ஆனால் உங்களுடைய வாயில் கொக்கி இருக்கிறது. தேவனின் அழைப்பு இருக்கிறது. போதகரை தேவன் 2000 அழைத்தார். அதிலிருந்து 2009 போதகர் ஊழியத்தை ஆரம்பித்தார். இப்பொழுது 2024 வரையில் அவர் இன்னும் அதிகமாக இழுத்து கொண்டிருக்கிறார். இதை போதகர் கற்றுக்கொண்டதாக கூறுகிறார். மற்றொரு தேவ மனிதன் இவ்வாறாக கூறியதாக போதகர் கூறுகிறார். அதாவது, தேவனின் JCB உங்கள் மீது சென்ற பின்பு மனிதர்களின் சைக்கிள் உங்கள் மீது சென்றால் அது உங்களுக்கு எதுவும் செய்யாது. மனிதர்கள் என்ன செய்ய முடியும்? இதை தாவீது கூறினான். அதாவது, நீங்கள் கடினமானவராக மாறுவதல்ல, ஆனால் கர்த்தருக்கு உணர்ச்சி உள்ளவராக இருப்பது. மேலும் உங்களின் அழைப்பை தெரியாமல் தேர்ந்தெடுத்தலை உறுதி செய்யாமல் இருக்கும்போது நீங்கள் மற்ற மனிதர்களோடு போட்டியிடுவீர்கள். அதாவது, திருப்தியாக இருப்பதை விட. 1 தீமோத்தேயு 6:6. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் பவுல் கூறியது போல பரம அழைப்பை நோக்கி தொடரக்கூடாது என்பது இதன் அர்த்தம் அல்ல. பிலிப்பியர் 3:13-14. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவிற்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். இது முக்கியம். உங்களின் ஊழியத்தை நிறைவேற்றுங்கள்.
உங்களின் அழைப்பிற்கு ஏற்றவாற் போல நடங்கள். ஆனால் இந்த ஊழியம் வெவ்வேறு வடிவங்கள் எடுக்கலாம். அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை என்ன செய்ய வைக்கிறாரோ அதில் திருப்தியாக இருக்க வேண்டும். நீங்கள் போதும் என்று திருப்தியாக இராமல் வேறு ஏதாவது வேண்டும் என்று நினைப்பது மற்றவரின் கைரேகையை காப்பி செய்வது போல ஆகும். அது உங்களை பிரச்சனை அல்லது ஜெயிலில் கொண்டு சேர்க்கும். ஊழியம் பல வடிவத்தை எடுக்கும். அதை புரிந்து கொள்ள வேதாகமம் பவுலின் வாழ்க்கையை பற்றி கூறுவதை பார்க்க வேண்டும். பவுலும் பர்னபாவும். அப்போஸ்தலர் 11:30. அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள். அவர்கள் என்ன அனுப்பினார்கள்? பணத்தை அனுப்பினார்கள். அப்போஸ்தலர் 12 யாக்கோபு பட்டயத்தால் கொல்லப்படுகிறான். பேதுரு சிறைபிடிக்கப்படுகிறான். பின்பு தேவதூதனால் விடுதலை செய்யப்படுகிறான். ஏரோது அடித்து கொல்லப்பட்டான். அப்போஸ்தலர் 12:25 பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள். இதற்கு மத்தியில் பவுலும் பர்னபாவும் அவர்களின் ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். ஆனால் இது என்ன ஊழியம்? கொஞ்சத்தில் உண்மையாய் இருங்கள் அல்லவா? யார் அங்கு இருந்தார்கள்? பர்னபாவும் பவுலும். பர்னபா உற்சாகப்படுத்துவதற்காக அறியப்பட்டு இருந்தான். மக்கள் அவனை அப்படி அழைத்தார்கள். அது அவனுடைய உண்மையான பெயர் அல்ல. அப்போஸ்தலர் 4:36 சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தங்கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன். யாக்கோபு பட்டயத்தால் கொல்லப்பட்ட போது அவன் மற்றவர்களுக்கு ஆறுதல் அளித்தான். அது மட்டும் இல்லாமல் விசுவாசிகளோடு சேர்ந்து பேதுருவுக்காக ஜெபம் செய்தான். மேலும் ஏரோது கொல்லப்பட்டதற்கு அவனுக்கும் பங்கு உண்டு, ஆனால் உடல் ரீதியாக அல்ல. பர்னபா அவர்களை ஆறுதல் படுத்தினான். பவுல் என்ன செய்தான்? நாம் முதல் சபை மக்களுக்கு ஜெபிக்க தெரிந்து இருக்கும் என்றும் அவர்கள் ஜெப வீரர்கள் என்றும் நினைக்கிறோம். அவர்கள் ஜெபித்திருந்தால் யாக்கோபு கொல்லப்பட்டிருப்பானா? தலை வெட்டப்பட்டிருக்குமா? அவர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது யார்? 1 தீமோத்தேயு 2:1 நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் சோத்திரங்களையும் பண்ண வேண்டும். பவுல் தீமோத்தேயு தன்னுடைய ஆவிக்குரிய மகனிற்கு எழுதுகிறான். பவுல் ஜெபத்தினால் நிறைந்தவனாக இருந்தான். பர்னபா அவர்களை ஆறுதல் படுத்தினான். பவுல் அவர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தான். உட்கார்ந்து ஜெபிப்போம், அற்புதங்கள் நடக்கும் என்பதாக. என்ன நடந்தது? பேதுரு சிறையிலிருந்து வெளியே வந்தான். ஏரோது கொல்லப்பட்டான். இது எப்படி பவுலுக்கு உதவியது? போதகர் ஊழியத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது சரியானதை சரியான நேரத்தில் செய்வது. இது எல்லாம் பவுலிற்கு அஸ்திபாரமாக அடித்தளமாக இருந்தது. அதாவது கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் பின்பு தேவன் நமக்காக வருவார். அப்போஸ்தலர் 16:25 நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். பவுலிற்கு ஜெபிக்க சொல்லி கற்றுக் கொடுத்தது யார்? அனுபவம். ஜெபமும் பாடலும் அவர்களுக்கு தேவையான அற்புதங்களை தரும் என்பது பவுலுக்கு தெரிந்திருந்தது. பவுலும் சீலாவும் சிறையில் இருந்த போது பவுலிற்கு பேதுருவின் அனுபவத்திலிருந்து என்ன ஆனாலும் சரி, பவுலும் சீலாவும் சிறையிலிருந்து வெளியே வந்து விடுவார்கள் என்று அவர்களுக்கு எது அந்த நம்பிக்கையை கொடுத்தது? கடந்த காலத்தில் உள்ள ஊழியம். கொஞ்சத்தில் உண்மையாயிருங்கள். அது உங்களை எல்லா வகையான சூழ்நிலைக்கும் தயார்படுத்தும். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் ஜெபம் மற்றும் தேவனுக்கு பாடல்கள் பாடினார்கள். அதன் விளைவாக காவலர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், சிறையாளிகள் ரட்சிக்கப்பட்டார்கள், சிறையின் அதிகாரி ரட்சிக்கப்பட்டான். இது எல்லாம் அவன் உண்மை உள்ளவனாக இருந்ததால். உங்களுக்கு தேவனின் ஊழியம் வேண்டுமா? அல்லது தேமா போல அபிஷேகத்தை வைத்து முட்டாள் போல விளையாட வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையை பரிசோதியுங்கள். கொஞ்சத்தில் உண்மையாயிருங்கள். லூக்கா 16:10 கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாயிருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாயிருக்கிறான். நீங்கள் பயன்படுத்தும்படியாக உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து ஆரம்பியுங்கள். அதற்கு உண்மை உள்ளவராய் இருங்கள். நீங்கள் கனிபெற செய்யாத வேறு காரியங்களை பார்க்காதீர்கள்.
1 பேதுரு 4:11. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதாகாலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். தேவன் உங்களுக்கு கொடுத்திருப்பதை வைத்து பேசுங்கள். உங்கள் கையில் என்ன இருக்கிறது என தேவன் மோசேயிடம் கேட்டார். யாத்திராகமம் 4:2. கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். தன்னுடைய இதயத்தின் கசப்பிற்கு பின்பு மோசே இதை கூறுகிறான். எனக்கு இதை செய்ய விருப்பமில்லை, வேறு யாரையாவது அனுப்பும் என்றான். அவன் செல்ல ஒத்துக்கொண்ட பின்புதான் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். முதலாவது தீர்மானம். தேவன் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டார். போதகர் தன்னிடம் இருப்பதை வைத்து செய்வாராம். தன்னிடம் இல்லாததை பற்றி அவர் முறுமுறுப்பதில்லை என கூறுகிறார். ஏனெனில் தன்னிடம் இல்லாததை குறித்து முறுமுறுப்பது என்பது தேவையில்லாதது. ஏனெனில் அவர் யாரிடம் முறையிடுவார்? தேவனிடமா அல்லது பிசாசிடமா? தேவனிடம் அல்லவா? போதகர் ஏன் முறையிடுகிறார் என்பது தேவனுக்கு ஏற்கனவே தெரியும் அல்லவா? அந்த சூழ்நிலையை பற்றி தேவன் என்ன கூறுகிறார் என்றும் அதை பற்றி ஏதாவது செய்ய வேண்டும் என கூறுகிறார். இதை சரியான நேரத்தில் செய்வது போதகரை மன ஆக்காமல் சுய ஆக்காமல் இருக்கும் என அவர் கூறுகிறார். போதகர் தன்னுடைய இதயம் சார்ந்த செக்கப்பிற்கு சென்றபோது எல்லாரும் மனசோர்வுடன் இருந்தார்களாம். போதகர் சந்தோஷமாக சுற்றி திரிந்தார்களாம். பார்க்கிறவர்கள் போதகரை பைத்தியம் போல பார்த்தார்களாம். 6 அல்லது 7 மணி நேரம் காத்திருந்த பின்பு போதகர் மருத்துவரிடம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் என்று கேட்டாராம். நமக்கு எது இப்படிப்பட்ட வாழ்க்கையை தருகிறது? இது உங்களுக்கு புரிகிறதா? உங்கள் கையில் என்ன இருக்கிறது? அதை தேவன் அதிகரிப்பார். அதை வைத்து ஆரம்பியுங்கள். அதனால்தான் உலக வங்கியிலிருந்து கடன் வாங்காதீர்கள் என்று போதகர் கூறுகிறார். பரிசுத்த ஆவியால் வழி நடத்தப்படுங்கள். ஆவியை அவித்து போடாதிருங்கள். ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நாம் இனி புத்தகத்தின் மக்கள் அல்ல. பழைய உடன்படிக்கை ஏதாவது சொல்லலாம், புதிய உடன்படிக்கை ஏதாவது சொல்லலாம். அந்த விதிகள் சாலை விதிகள் போல தேவைதான். அது தேவனுக்கு முன்பாக நமக்கு எந்த நீதியையும் தராது. நீதி விசுவாசத்தினால் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5:21 படி பாவம் அறியாத இயேசு நம்முடைய நீதியானார். கலாத்தியர் 5:18. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுவீர்கள் என்றால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ் அல்ல. அதனால் நீங்கள் சுயமாக இருக்காதீர்கள். பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுவது என்பது பாவம் செய்ய லைசன்ஸ் அல்ல. இது கொஞ்சம் ஆபத்தானதுதான். புதிய ஏற்பாடானது பழைய உடன்படிக்கையை போல நீதிக்காக விதிகள் கொண்டதல்ல. எந்த விதிகளும் இல்லை என்று போதகர் கூறவில்லை. ஆனால் நீதிக்கன்று எந்த விதிகளும் அல்ல. இது ஆபத்தானது. ஆனால் நேர்மறையாக பார்த்தால் இது விசுவாசம், இயேசுவின் மேல் உள்ள விசுவாசம். போதகர் தன்னுடைய மனைவியாகிய அணுவுடனான திருமணத்தை பற்றி பேசுகிறார். தன்னுடைய இதயம்தான் தன்னை உண்மையாக இருக்க செய்கிறது, தன்னுடைய திருமண மோதிரம் அல்ல. போதகர் தவறு செய்யும் போது அது அவரை அழித்து விடாது என அவர் கூறுகிறார். தன்னுடைய இதயம்தான் தன்னை உண்மையாக இருக்க செய்கிறது, அது விசுவாசம். சிங்கங்கள் போல் இருங்கள். சிங்கங்கள் தனியாக நடக்கும். போதகர் கண்டது போல சில வேளைகளில் மக்கள் உங்களுக்கு துணை நிற்க மாட்டார்கள். மேலும் ஆட்டுக்குட்டியை போலிருங்கள். இதோ தேவாட்டுக்குட்டி, அது இயேசு அல்லவா? அதாவது தூய்மை, சாந்தம், மற்றவர்களுக்காக தியாகமாக வாழ்தல். இதில் நடப்பது தன்னுடைய ஆசீர்வாதத்தையே தேடும் உலகத்தில் மற்றவர்களின் ஆசீர்வாதத்தை தேடுங்கள் என்று தேவன் கூறுகிறார். பெற்றுக்கொள்வதை பார்க்கிலும் கொடுப்பது நல்லது, பாக்கியம் அல்லவா? அதற்கு முதிர்ச்சி தேவை, அதற்கு பரிசுத்த ஆவி தேவை. இது உண்மை என்றால் நாம் பிள்ளைகளின் படிப்பை பற்றி கவலைப்பட மாட்டோம். இந்த செய்தியை கொடுத்த நாளன்று போதகரின் வீட்டு வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிவிட்டதாம். வாஷிங் மிஷின் ரிப்பேர் செய்கிறவரை அழைத்து வந்து ரிப்பேர் பாருங்கள் என்றாராம். இந்த காரியங்களை பற்றி மந்தமாக அலட்சியம் செய்யாதீர்கள். அந்த வாஷிங் மிஷினை சரி செய்ய தேவன் உங்களுக்கு பணம் தரவில்லை என்றால் நீங்கள் சிக்கிக்கொள்வீர்கள். வேதாகமம் சங்கீதம் 23:1 கர்த்தர் என் மேற்பராய் இருக்கிறான், நான் தாழ்ச்சி அடையேன் என்று கூறுகிறது அல்லவா? கனி கொடுங்கள்.
தேவனிடமிருந்து சுதந்திரமாக தனியாக இருக்காதீர்கள். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம். மின்னஞ்சல் செலுத்தும் முகவரி help@lampstand.church, அதாவது HELP@lampstand.church அல்லது 9958864693 என்ற தொலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம் அல்ல மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தலாம். நான் போதகர் ஜான் கோடியல். இதை கவனித்ததற்கு நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்.